வணக்கம் தோழர்களே! எழுத்தாளர் ராஜநாராயணன் அவர்களின் கதவு அப்படின்ற சிறுகதைய தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். கதவுக்கெல்லாம் ஒரு கதை எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதைய படிச்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு அழகான சென்டிமெண்ட், ஒரு அக்கா, தம்பி பாசம் இருந்தத இதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பேரு ஸ்ரீனிவாசன். எங்க அக்கா பேரு லக்ஷ்மி. எங்க வீட்ல இன்னொரு கைக்குழந்த இருக்கு. எங்க அப்பா மணிமுத்தார்ல வேலை பார்க்க போயிட்டாப்படி. எங்க அம்மா இந்த காட்டு வேலைக்கெல்லாம் போகும். அதனால வீட்ல இருக்கக்கூடிய கைக்குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நானும் எங்க அக்காவும் தான் இருக்கோம். எங்க வீட்ல எப்படி சொல்ல, ஒரு இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரியான ஒரு குடும்பம். ஒரு பெரிய வீடு. அதுல ஒரு நல்ல கனமான ஒரு மரக்கதவு ஒண்ணு எங்க வீட்ல இருந்துச்சு. எங்க வீட்ல. அந்த மரக்கதவு எப்படி இருக்கும்னா, நல்ல தடியா, பெருசா இருக்கும். 10 பேர் தான் சேர்ந்து தூக்கணும். அந்த மாரி இருக்கும். அதில என்ன பண்ணுவோம்ன்னு சொன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பிறகும் சரி, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலயும் சரி, விளையாடுவோம். எப்படி விளையாடுவோம்னா, அப்படி கதவுல புடிச்சு தொங்கிட்டு, பஸ்ஸு போறதாமா. அந்த மாரி விளையாடுவோம். அப்போ பக்கத்து வீட்டு பசங்கள எல்லாமே கூட்டியாந்துவேன். கூட்டியாந்துட்டு, கதவுல எல்லாத்தையும் ஏறுங்க, 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 பஸ் ஏறுங்க, பஸ் ஏறுங்க, பஸ் ஏறுங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே ஏறிருவேன். அப்படி நெருக்கி புடிச்ச மாரி இருக்கும், அந்த கதவுல. "என்னப்பா கூட்டத்தில இடிக்கிற?" அப்படிம்பேன் ஒருத்தன பார்த்து. "ஏய் சரிப்பா, சரிப்பா. அப்படிதான்ப்பா இருக்கு, அப்படிதான்ப்பா இருக்கும்" அப்படிம்பான். "எங்க போறீங்க, எங்க போறீங்க?" அப்படின்னு சொன்ன உடனே, நான் திருநெல்வேலி போறேன், திருநெல்வேலி போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லாரும் டிக்கெட் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி வெறும் கையிலே அப்படி டிக்கெட்லாம் கிழிச்சு குடுத்துட்டுருப்பேன். எங்க அக்கா லக்ஷ்மி வந்துட்டு, கதவு வந்துட்டு தொடைப்பா. கண்ணாடி தொடைக்கிற மாரி. அவ பாவாடைய வச்சு அப்படி தொடச்சுட்டே இருப்பா. ஓகே, போலாம், போலாம் அப்படின்னு சொன்னதும், பஸ்ஸ அப்படி போறோமாமா. அதுக்காக அந்த கதவ அப்படியே மெல்லமா அங்கிட்டு, இங்கிட்டு கீச்சு, 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 கீச்சுன்னு ஆட்டுவோம். ஓகே. வந்துருச்சு, வந்துருச்சு, திருநெல்வேலி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி அத விட்டு இறங்குவாங்க. ஸோ மறுபடியும் அதே பஸ் பயணம் அந்த கதவுல. இப்படியே சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போய்க்கிட்டே இருக்கும். எங்களுடைய பொழுதுபோக்கு, எங்களுடைய எல்லாமே அந்த கதவா தான் எங்க வீட்லயும் எனக்குமா இருந்துச்சு. ஒரு நாள் எங்க அக்கா என்ன பண்ணான்னா, அந்த தீப்பெட்டியோட பெரிய அட்டை இருக்கும் இல்லையா? அ அதாவது மொத்த பாக்ஸ்ல இருந்து இருக்கக்கூடியதுல ஒரு லக்ஷ்மி படம் ஒண்ணு எட்டு வந்தா. கீழ கிடந்துச்சு. அதுல ஏதோ கொஞ்சம் கரையெல்லாம் பட்டு அசிங்கமா இருந்துச்சு. நல்லா எச்சு போட்டு தொடச்சு, தூசியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொண்டு வந்தா. "என்னக்கா?" அப்படின்னேன். அவ என்ட்ட காட்டவே இல்ல. பின்னால மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டா. நான் உடனே இருந்துட்டு, "என்னக்கா சொல்லு" அப்படின்னேன். "இல்லடா, நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கனே" அப்படின்னா. "என்னக்கா, என்னக்கா? ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா" அப்படின்னு சொன்னேன். உடனே இருந்துட்டு, அவ அப்படியே டட்டடாய் அப்படின்னு சொல்லி லட்சுமி படத்த தலைக்கு மேல அப்படி காமிச்சா. நான் துள்ளி துள்ளி அவ கைய புடிச்சு பார்க்குறேன். அவ என்னோட ஹைட்டு. என்னோட பெரிய பொண்ணா ஹைட்டு. முடியவே இல்ல. உடனே இருந்துட்டு, "உள்ள போய் கம்மங்கஞ்சியோட பருக்க எட்டு வாடா" அப்படின்றா. "எதுக்குக்கா?" அப்படின்னேன். "டேய், கதவுல ஒட்டலாம்டா" அப்படின்னா. "சரிக்கா, சரிக்கா" அப்படின்னு வேகமா ஓடுனேன். ஓடிட்டு, "அந்த படத்த கூட பார்த்துக்கிறேன்" அப்படின்னேன். அவ கையில குடுத்தா. அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தேன். அந்த லட்சுமி படம் உண்மையிலே அவ்வளோ மங்களகரமா, அழகா இருந்துச்சு. அதுக்கு முன்னால எங்க வீட்ல அது மாரியான படம் கதவுல ஒட்டப்பட்டிருந்துச்சு. அது ஒரு வேள எங்க அம்மா, இல்ல அதுக்கு முன்னால யாராவது ஒட்டியிருப்பாங்க போல சின்ன குழந்தையில. புகை பட்டு, 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 அழுக்கு பட்டு, பட்டு அப்படி மங்கலா இருந்துச்சு. அதுக்கு மேல அந்த படத்த அப்படி கச்சுன்னு ஒட்டியாச்சு. அழகா இருந்துச்சு. அந்த கதவுக்கும், அந்த படத்துக்கும் ரொம்ப அழகா ரம்மியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் போல கூட்டு வந்து, "டேய் பஸ்ல ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சுடா, வாங்கடா, வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்பவும் போல பஸ் பிரயாணம் அப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்க இருக்கும்போது, ஊர் தலையாரி வந்தாரு. உடனே எங்க அக்கா தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா. "தலையாரி தேவர் வந்திருக்கான்னு சொல்லுமா." "அப்பா எங்க?" அப்படின்னாரு. "அப்பா வெளியூர் வேலைக்கு போயிருக்காங்க." "அம்மா?" "அம்மா காட்டுக்கு போயிட்டாங்க." "சரி, வீட்டுக்கு தீர்வ போடணும். அதனால அம்மாட்ட சொல்லிரு" அப்படின்னு சொன்ன உடனே, அவ சரின்னு சொல்லி தலையாட்டினா. அவ்வளோதான். அப்புறம் அவரு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் ஆச்சு. மறுபடியும் தலையாரி வந்தாரு. வந்து அம்மா உட்கார்ந்திருக்கும் போதே கேட்டுட்டாரு. "ஏம்மா வீட்டு தீர்வு போடாம இருக்க? அப்புறம் சர்க்கார்லேருந்து நோட்டீஸ் கீட்டீஸ் வந்துருச்சுன்னா நம்மள இது பண்ணக்கூடாது.
அப்படின்ன உடனே, உங்களுக்கே தெரியும் என் சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு. மணிமுத்தாறு போன மனுஷன் இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்லாம இருக்கு. வீட்ல நானே காட்டு வேலை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்க பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு ஏதோ கஞ்சி தண்ணி ஆக்கி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் தலையாரி காதுல எந்த வார்த்தைகளும் ஏறல. ஏன்னா இது போல பல வார்த்தைகளை கேட்டாச்சு. இங்க பாருமா, இந்த வருஷம் எல்லா வருஷம் மாதிரி இருக்க முடியாது. எனக்கு சர்க்கார்கிட்ட இருந்து தொல்லை தாங்க முடியல. அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டோம்னா நீ எதை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு தலையாரி கிளம்பி போயிட்டாரு. எங்க அம்மாவுக்கு என்ன சொல்லன்னு சொல்லி தெரியல. அப்படியே அமைதியா இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஒரு நாள் தலையாரி ஒரு 4-5 ஆட்களோட வந்தாரு. வீட்டுக்கு வந்து அந்த எங்க வீட்டோட பெரிய கதவு இருக்குல்ல, அதை அசைச்சு 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 தூக்கிட்டாங்க 5-6 ஆள் சேர்ந்து. என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கூட இருந்த என்னோட வயசு பசங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க. கடைசியாக அந்த கதவை தூக்கிட்டு அப்படி தலையில் வச்சு எல்லாரும் 4 பேர் சேர்ந்து அப்படி ஒன்று போல் நடந்துட்டு போனாங்க. இவங்க போகிறது ஏதோ ஊர்வலம் மாதிரி இருந்துச்சு. நாங்களாம் பி 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 பின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போனோம். அதை பார்த்துட்டு எங்கள் அக்கா அங்கேருந்து நான் இழுத்துட்டு வந்தா. வந்துக்கிட்டு பீட்டுக்கிட்ட உட்காந்துட்டு அப்படி ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. சுற்றி 4 பெரியவங்க உட்காந்துருந்தாங்க. யாருக்கும் என்ன வார்த்தை சொல்லன்றது தெரியல. கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு அக்கா அப்படியே எந்திரிச்சு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க, நான் கிளம்புறோன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் விறகெல்லாம் கொண்டு வந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அம்மாவுக்கு தேல் ஏதோ கொட்டிருச்சு போல. ரொம்ப முகமெல்லாம் வீங்கி போய் வந்தாங்க. அக்கா உள்ளே போய் தம்பியை போய் பார்க்க போனா உடம்பு சுட்டு கிடந்துச்சு காய்ச்ச. என்ன பண்ணன்னு தெரியல. அம்மாவும் வந்துச்சு. அப்பந்தான் வந்த உடனே அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். எங்க முன்னால அம்மாவுக்கு அழ முடியலைனாலும் அது ரொம்ப நேரம் ஒன்றும் பொறுக்கல. அவங்க வீரியம் அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு பயத்துல 2 பேரும் ஓரமா உட்காந்துட்டோம். அக்கா தான் தம்பியை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த உடனேயே அவனை கையில பிடிச்சிக்கிட்டு, புள்ள உடம்பு இப்படி சுட்டு கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு மடியில் அப்படியே வச்சுட்டு ஒத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்களால ஒரு நாள் கூட கதவு இல்லாம இருக்க முடியல. அது ஒரு மார்கழி மாதம். ஊர்ல இருக்கக்கூடிய ஊத காத்தெல்லாம் எங்க வீட்டுக்குள்ளதான் அடிச்சுது. சரியா தூக்கம் கூட இல்லை. எப்படி போச்சுன்னே தெரியல. மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். வந்துட்டு அக்கா கஞ்சி கூட அப்படின்னேன். கஞ்சி சோறு, அதாவது கஞ்சி கூட அப்படின்னேன். ஒன்றும் இல்லைடா அப்படின்னா. ஒன்று என்னக்கா அப்படின்னேன். இல்லை வீட்டில் உண்மையிலே இல்லைடா அப்படின்னா. நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னா. என்னடா அப்படின்னா. நானும் ஒரு லட்சுமி படத்தை கையில் வச்சுருந்தேன். அதே தீப்பெட்டி பெரிய பாக்ஸில் இருந்து ஒரு லட்சுமி படத்தை. ஆனால் அக்காவுக்கு அதை பார்க்குறதுக்கு விருப்பமே இல்லை. சரி போடா அப்படின்ட்டா. ஒன்னே பரவாயில்லக்கா, எனக்கு பசிக்குது, அதுக்காக கஞ்சி கூட அப்படின்னு. வீட்டில் கஞ்சி இல்லைடா, நீ காலைல காய்ச்சினதை நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே சொன்னா, உண்மைதான்டா, கஞ்சி ஆக்கினேன், கதவு இல்லாததுனால எல்லாத்தையும் நாய் தூக்கிட்டு போயிடுச்சுடா, நாய் தின்ட்டு போயிடுச்சுடா அப்படின்னா. அங்கங்க ஓரமா செதறி கிடந்த அந்த கம்மங்கஞ்சியோட பருக்கை எடுத்து அந்த பேப்பருக்கு பின்னால தடவி செவத்துல அங்கங்க ஒட்டி பார்த்தேன். விழுந்துருச்சு. படம் செவத்துல நிக்கல. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எங்க அக்கா சொன்னா, டேய் நம்ம கதவை வந்துட்டு சாவடியில பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக்கா அப்படின்னு. சரி அம்மா வந்துடும், நான் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா விறுவிறுன்னு பாத்திரத்தெல்லாம் கழுகுனா. கழுகிட்டு நானும் அக்காவும் சாவடியை பார்த்து ஓடணும். ஆமா, இந்த வறுமையான குடும்பத்துல வீட்டுக்கு தீர்வு கூட கட்ட முடியாம கதவை அதுக்கு தானமா கொடுத்துட்டு 2 பேரும்
வேடிக்கை பார்க்கக்கூடிய மனுஷங்களா அங்கே போய் நின்னோம். எங்கள் கதவுல அப்படியே கரையான் மேலே ஏறி இருந்துச்சு. அக்காவும் நானும் இறுக்கமாக அந்த கதவை கட்டி பிடிச்சிக்கிட்டோம். எங்கள் அக்கா பொன்முறுவலாக சிரித்த போது நானும் சிரித்தேன். ஆனால் 2 நிமிஷத்துக்கு மேலே எங்கள் அக்காவால் சிரிக்க முடியல. அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நாள் கழித்து எங்கள் கதவை நாங்கள் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டோம். ஆமாம், நன்றி தோழர்களே. இப்படித்தான் வறுமையோடு பிறந்த சில கதவுகளும் அடகு வைக்கப்படுகிறது. நன்றி.